மலைப்பாதையில் கார் ஓட்டுவது எப்படி? ஹில்ஸ் டிரைவிங் கொடைக்கானல். இது இந்த சேனலில் நான் வீடியோ கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொடைக்கானல் மலை ஏறுறது அதெல்லாம் அடுத்து இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் மலை ஏறுறதுக்கு முன்னாடி அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட காரை ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கணும். புது காராக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. 2 வருஷம் உள்ள கார் அப்படின்னா மோஸ்ட்லி பாதி செக் பண்ணிட்டு அடுத்து எடுத்துகிட்டு போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கிலோமீட்டர் அதிகமாக ஓடிடுச்சு அப்படின்னா அந்த காரை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஹில்ஸ் டிரைவிங் ட்ரை பண்ணணும். ஏன்னா ஹில்ஸுன்றது இடையில நிப்பாட்டி கார் சரி பார்க்குறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒரு இதுவாக இருக்கும். அதனால காரை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு சர்வீஸ் ஸ்டேஷன் விட்டுட்டு சர்வீஸ் பண்ணி ஆயிலு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அப்புறம் கார் எடுக்கிறது தான் ஒரு பெஸ்ட்டு இதுவாக இருக்கும். உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் ஒரு இதுவாக இருக்கும். இப்போ காரில் என்ன செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் ஏதாவது ஓப்பன் பண்ணி பேண்ட் ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயிலு, பிரேக் ஆயிலு, கூலண்ட் ஆயிலு, 4 வீல் டயரு, இன்ஜின் கண்டிஷனு, அந்த பெல்ட் மாதிரி ஒன்று போகும்ல இன்ஜினுக்கும் அதுக்கும் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஹில்ஸு டிரைவிங் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தாச்சு. மலை ஏறுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைமிங் பெஸ்ட்டான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹில்ஸ் ஏறுறதுக்கு பெஸ்ட்டான டைமிங் விடிய காலையில் ஒரு 6 மணிக்கு மேலே ஹில்ஸ் ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த வியூஸு சூரியன் இதெல்லாம் பார்த்துட்டு போகிறது கொஞ்சம் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். அடுத்து ஈவினிங் இறங்குறதுக்கு ஹில்ஸ் இறங்குறதுக்கு என்ன டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் ஒரு 5 மணிக்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். எக்ஸ்பர்ட் அவங்களுக்குலாம் நைட்டு டைம் ஒரு 12 மணி கூட இறங்கலாம். அதனால இல்லை, விடிய காலையில் நைட்டு ஒரு 5 மணி போல் கூட ஹில்ஸ் ஏறலாம். ஃபஸ்ட் டைம் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த டைமிங்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதான் கொடைக்கானல் ஹில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வளைவு, கொண்டையூசு வளைவுகள் இதெல்லாம் வரும். அப் அண்ட் டவுன் நிறையா கொடைக்கானல் மலை போனீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம், மேப்பில் 2 மணி நேரம், 2.25 மணி நேரம் போட்டுக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரைவிங் பண்ணி அப்படின்னா ஸ்லோவாகவே போங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நம்ம மலைகளுக்கு எதுக்கு ட்ரைவிங் போகிறோம், அதுவும் காரில் ஏன் போகிறோம் அப்படின்னா எங்கெங்கே ரிலாக்ஸாக நிப்பாட்டி அந்த இடங்களை சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு தான் நம்ம ஹில்ஸ் ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? அதுவும் காரில் ட்ரை பண்ணுறோம். பஸ்ஸுனால் டேராக கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு தான் நிப்பாட்டுவோம். எங்கேயும் நின்று பார்க்க முடியாது. அதனால தான் கார் பிளான் பண்ணி போகிறோம். ஃபேமிலி என்ஜாய் பண்ணி போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஹில்ஸ் போயிருங்க அப்படின்னா 2வது கியர், மோஸ்ட்லி 2வது கியர் போட்டிங்க அப்படின்னாவே போதும். அதை அழகாக கொண்டு போய் உங்களை ட்ராப் பண்ணிடும். 2வது கியரை போட்டு அதே ஸ்பீட் மெயின்டெனன்ஸ் பண்ணி அப்படியே ஏறிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் கூட போகணும், அப்படி கொஞ்சம் ஸ்பீட் வேணும் அப்படின்னா 3rd கியர் கூட ட்ரை பண்ணலாம். இந்த கொண்டை ஊசி வளைவு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2nd கியர் மட்டும்தான் யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 2nd கியரை தாண்டி நீங்கள் 3வது கியர் போனீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ரோடு தெரியுது அப்படின்றப்போ போய்க்கலாம். கொண்டையூசி வளைவு வரும்போது நீங்கள் 2nd கியருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஹில்ஸ் ஏறும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஏறுற கியரில் தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரும் கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்கலாம். ஏறுற கியர் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த வளைவில் இந்த கியர்லாம் வளைச்சோம் அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2nd கியர் அவ்வளோதான். 2nd கியரை விட்டு நீங்கள் தாண்டிட வேணாம். ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்து போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வேணாம். அப்புறம் ஓவர்டேக், ஒரு காரை முந்தி போவோம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். தயவு செஞ்சு யாருமே ட்ரை பண்ணாது. ஃபஸ்ட் டைமும் சொல்கிறேன், நான் ஒரு காரை முந்தி ஓவர்டேக் பண்ண போவோம் அப்படிலாம் போகாது. இந்த பார்த்தீங்கன்னா என்னோடய லைன், அந்த லைன் பாங்களேன் நம்மளோட லெஃப்ட் சைடு லைனு, அதிலே தான் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அதை தாண்டி ரைட் சைடு போகிறதுக்கு சக்ஸஸும் கிடையாது. லெஃப்ட் சைடே நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா நீட்டாக ட்ராவல் பண்ணி மெதுவாக போயிட்டே இருக்கணும். உங்களோட ஜேர்னி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? இல்லை கொஞ்சம் வேகமாக போவேன் அப்படின்னா பின்னாடி உங்கள் வர்ற பேசஞ்சர் வாமிட் பண்ணிக்கிட்டு இப்படித்தான் நீ போகிற மாதிரி இருக்கும். வாமிட் செஷன் வர்றது காரணம் நீங்கள் தான் டிரைவரோட இதில் தான் இருக்குது. ஏன்னா டிரைவர் ஸ்பீடாக போகணும், வேகமாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஆட்டு ஓட்டிகிட்டே இருந்தாங்கன்னா பின்னாடி உட்காரவங்க அது கம்ஃபர்ட் ஆகாது. ஏன்னா கொடைக்கானல் மலை ரொம்ப வளைஞ்சு போகும். ஒன்று சில இடத்துல மட்டும்தான் ரொம்ப பெண்டான கொண்டையூசி வளைவு அதிகமான வரும் இல்லைங்களா? அப்படின்றப்ப நீங்கள் வளைஞ்சு போகிறப்ப ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜேர்னி உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக கொடுக்காது. அவ்வளோதான். இது கியரில் 2வது கியரில் போகணும். ஸ்பீடு 30 தான் மோஸ்ட்லி போட்டிருக்கோம், அந்த போர்டிலே போட்டிருக்கோம். அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா அது உங்களோட ரிஸ்க்கு பொறுத்து.
போட தெரிஞ்சவங்க போங்க, தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா செகண்ட் கியரை மட்டும் மாத்திர, தேர்ட் கியர் செகண்ட் கியர் அவ்வளோதான், இதிலே போங்க. வண்டி டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா பதட்டப்பட வேணாம். அதில் வந்து கிளச்சு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டக்குன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி காரு மூவ் ஆகாமல் கிளச்சை லைட்டாக விட்டு ஆக்சிலேட்டர் அடுத்து நறுக்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா வண்டி மூவ் ஆயிரும். ஏன்னா பேக்கில் வராமல் இருக்கணும். ஏன்னா ஹில்ஸ் பொறுத்த வரைக்கும் மேலே வண்டி நின்றுச்சு, பின்னாடி வண்டி நிற்கிது, முன்னாடி வண்டி நிற்கிது, என்ன பண்ணணும் அப்படின்னா கிளச்சை நீங்கள் வந்து கிளச்சு கண்ட்ரோல் ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும்ல இடம், அங்கே போய் காரை நிப்பாட்டிட்டு அந்த இதை ட்ரைனிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இது கொடைக்கானலில் போயிட்டுருக்கோம். செகண்ட் கியரில் தான் நான் போயிட்டுருக்கேன். தேர்ட் கியர் மோஸ்ட்லி எப்போயாவது தான் மாட்டுவேன். கொஞ்சம் லைன் நிறையா கிடச்சிச்சு, இடம் கிடச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடு ட்ரை பண்ணலாம். அதுவே சக்ஸஸ்ன்னு கிடையாது. செகண்ட் கியர்லேயே நீங்கள் ஆக்சுவலாக போனீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் கார் நிப்பாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்றக்காக நிப்பாட்டணும் அந்த இடத்துல. அப்புறம் அந்த இடம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, ஏன்னா முக்கம் அடுத்தடுத்து வண்டி வந்துக்கிட்டதுனால டக்குன்னு நாங்கள் வந்து அங்கேருந்து நாங்கள் வந்து டக்குன்னு கிளம்பிட்டோம். சரிங்களா? ஹீல்ஸ் ஏறுறதுக்கு ஃபஸ்ட்டு காரை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ரெண்டாவது கியர் வந்து 2ஆம் கியர் இல்லை 3ஆம் கியர்லாம் போகணும். அடுத்த கியர் மாற்றணுன்றதை நீங்கள் யோசிக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டேக்கிங் பண்ணவே கூடாது. உங்கள் லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அடுத்த லைனுக்கு காரு வண்டி எதுவுமே வரலேனாலும் நீங்கள் அந்த லைனுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா மேலேருந்து வர்றவங்க வந்து ஸ்பீடாக வருவாங்க. அங்கங்கே போர்டில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மேலேருந்து கீழ் வரும் வாகனத்திற்கு வழிவிடவும் அப்படின்றத போட்டிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து ஸ்பீடாக வருவாங்க. அவங்களோட ப்ளக்கு, அவங்களோட கார் கண்டிஷன் என்னென்னு தெரியாது, அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. தூக்கம் முடிச்சு வண்டி ஓட்டி வரலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்களா, அப்படியே போட்டு வச்சா வேறு வழி இல்லை. இதனால தான் சொல்கிறோம், காரை ஃபஸ்ட்டு வண்டியை இன்ஜினு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயம் பதட்டம்லாம் போயிட்டு வரலாம். இப்போ பாதியிலே வண்டி நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பேக்கப் வண்டி வரணும், அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சால் இங்கே இருக்கணும், சர்வீஸ் சென்டரு இந்த மாதிரி ஏகப்பட்டது பிரச்சனை வர்றதுனால கார் கண்ட்ரோல் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து டிரைவிங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோடய சக்ஸஸர். அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். செகண்ட் கியரில் மாற்றி போகணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கார் கண்டிஷனு, கியரில் என்ன கியரில் போகிறது, டைமிங்கும் பார்த்தாச்சு. காலையில் வெள்ளன மார்னிங் போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஈவினிங் 5 மணிக்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா ஓகே குட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து கியர் போட்டாச்சு, டைமிங் பார்த்தாச்சு. அடுத்து என்ன டவுட் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா வண்டி எப்படி ஆஃப் பண்ணாமல் ஓட்டுறது அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். வண்டி வந்து ஆக்சுவலாக ஹீல்ஸ் டிரைவிங் பண்ணவங்களுக்கு மறுபடியும் எப்படா ஹீல்ஸ் டிரைவிங் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஏற்காடு ட்ரை பண்ணேன். அது வந்து நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் அது ஏற்காடு. இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து கொடைக்கானல் ட்ரை பண்ணியாச்சு. நீட்டு சூப்பர். கொடைக்கானல் வந்து சூப்பராக இருக்கும். உண்மையிலே கொடைக்கானல் ட்ரைவ் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் மழை போய்கிட்டே இருக்கும். ஒரே மலையில், அதாவது ஏற்காடு வந்து ஒரு மலையில் அப்படியே சரிசல்னு ஏறி போகிறது. கொண்டைச்சோலைக்குள்ள அதிகமாக வரும், 25 ரூபா என்னமோ வரும், அதை வளைஞ்சு போகணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலையை தாண்டி இன்னொரு மலை, இன்னொரு மலையை தாண்டி இன்னொரு மலை, அப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு மலையில் நம்ம டிரைவிங் நிற்காது. 5-6 மலைகள் தாண்டி தான் நம்ம கொடைக்கானல் மட்டும் ரீச் ஆகவே முடியும். சரிங்களா? அடுத்து இங்கேருந்து இப்படியே ட்ரை பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பட் ரிட்டன் ஹீல்ஸ் இறங்கும் பொழுது உங்களுக்கு வந்து குயிக்காக இறங்கின மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோட இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரிட்டன் வரும்போது டக்குன்னு வந்த மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கும் உள்ளது தான். நீங்கள் உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன டவுட் இருக்க போகுது ஹில்ஸில் ஏறுறதுக்கு? மலையில் ஓட்டணும் அப்படின்னா மழை பெஞ்சும் போது ஓட்டலாமா அப்படின்னா ஓட்டலாம். உங்களோடது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்கில் தான். இப்போ நைட் ட்ரைவ் பண்ணுறதும் மலையில் ட்ரைவ் பண்ணுறதும் இல்லை மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றப்ப நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது உங்களோட ரிஸ்க். ஆனால் அதெல்லாம் சக்ஸஸன் கிடையாது. அந்த டைமிங்லாம் வண்டி ஆஃப் பண்ணி நிப்பாட்டிடலாம். ஆனால் மலைகளில் பாதி இறங்கினதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா வேறு வழியில் நீங்கள் ஓட்டி தான் ஆகணும் வண்டியை. அதுக்காக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது உங்களோடதுன்னு சொல்லிட்டேன். வேறு எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். பட் இல்லை அப்படின்னா நீட்டாக வெயிட் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு மேலே வெயிட் பண்ணலாம், இல்லை கீழே வெயிட் பண்ணிட்டு அடுத்து ஏறுறதா இருக்கட்டும் இறங்காத இருக்கட்டும் வெயிட் பண்ணக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரோட்டு ஓரத்தில் வண்டியை நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கிறது, இதுக்கு தான் நம்ம வந்து முதல்ல கொடைக்கானல், அதாவது ஹில் ஸ்டேஷன் போகிறது இதுக்காகத்தான். அந்த இயற்கையை ரசிக்கிறது, நம்ம கண்ணுக்கான குளிர்ச்சி அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். கண்ணுக்கான குளிர்ச்சி அப்படின்னா பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமும், வித்தியாசமான மலைகள்,
பனி, மழை, வெயிலும் அடிக்கும், குளிர்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு இதுக்கு அந்த நீங்கள் பார்க்குறதுக்காக தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஹில் ஸ்டேஷனை ட்ரை பண்ணுறீங்க ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஏதோ ஒரு நீர்வீழ்ச்சி, இந்தியாவிலே 6வது இடத்துல இருக்கான். மிகப்பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ போகையில் பார்த்தீங்கன்னா அந்த கார் நாங்கள் போனோம், கரெக்டாக அந்த கார் எடுத்துட்டாங்க. இதுதான் உங்களுக்கு வாய்ப்புன்றது. அந்த கார் எடுக்கலை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போய் நான் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து வரக்கூடிய பஸ்ஸுகளுக்கு இடைஞ்சலாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் போன உடனே இந்த காரில் வந்து ஏறி எடுத்துட்டாங்க. எடுத்தோடனே இந்த பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் மஞ்சள் ஆறு அணையா என்னமோ ஒன்று பேர், அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து அப்புறமா தான் கொஞ்சம் நேரம் கிளம்புனோம். இதான் ஃபஸ்ட்டு நீங்கள் வியூ பாயிண்ட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அருவியில் தான். அடுத்து இங்கேருந்து நீங்கள் அடுத்து கிளம்பிட்டீங்க அப்படின்னா அடுத்து நேராக கொடைக்கானல் தான். இங்கேருந்து ஒரு இத்தனை கிலோமீட்டர் வரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கியரு உங்கள் லைனு இதை தொடர்ந்து இப்படியே போய்கிட்டே இருங்க. பட் ஒரு நல்ல ஒரு சாங்கை வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். பயப்படுறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது டிரைவர் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் வந்து எட்டி பார்த்துக்கிட்டுலாம் ஓட்டிகிட்டு இருக்கணும். உங்கள் லைனு, உங்கள் ரோடு, உங்கள் சைடு நீங்கள் பார்த்துட்டு போனால் மட்டும் போதும். மலையை ரசிக்கிறதா இருக்கட்டும், மலையை எட்டி பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாம் உங்களோட வர்ற பேசஞ்சர் அதை ரசிச்சுக்கிட்டு வரட்டும். நீங்கள் வந்து ரோடை பார்த்து ஓட்டினா மட்டும் போதும். அப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கணும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வண்டி எடுங்க. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து காரில் வரக்கான காரணம் வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டி அதை ரசிச்சுட்டு பார்த்துட்டு போகிறதுக்காக தான் நம்ம காரில் வர்றோம். அப்படின்றப்ப நம்ம இப்படி ஒன்று ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அந்த கொடைக்கானல் மலை ரீச் ஆகிறதுக்கு என்னடா போயிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும். உண்மையிலே சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்கும். போகும்போது உங்களுக்கு வந்து மிஸ்ட்டு கவர் பண்ணிச்சு அப்படின்னா அது ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் மிஸ்ட்டு வந்து இப்போதைக்கு உங்கள் வராது. கொஞ்சம் ஹில்ஸு அப்பில் ஏறினதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டருக்கு டவுனில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மிஸ்ட்டு இதுவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட லக்கு, உங்களோட கிளைமேட்டு இதை பொறுத்து தான் நீங்கள் இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் வந்து மலைகள் ஏறும் பொழுது என்ன ட்ரை பண்ணி இப்போ செக் பண்ணிட்டு ஏறிங்க அப்படின்னா கிளைமேட் இப்போ எங்கே எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு அங்கே வந்து கேப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ரூம்ஸு இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த காண்டாக்ட் நம்பரை எடுத்து அவங்கள்ட்ட மொபைலில் அடித்து கேட்டு இந்த மாதிரி இன்றைக்கி எப்படி கிளைமேட் இருக்குது, இந்த மாதம் இந்த வாரம் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புனீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா இங்கே இப்போ வந்து மழை ஓவராக இருக்குது, இப்போ மழை சீசனு இல்லை பனி ஓவராக இருக்குது, இப்போதைக்கு வர வேணாம், குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வர வேணாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அவங்க வந்து கரெக்டாக உண்மையிலே எந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கட்டும் அவங்க வந்து கரெக்டான ஒரு இதை சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா மழை ஓவராக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பனி ஓவராக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சஜஷன் பண்ணுவாங்கள்ல. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வெதர் சேஞ்ச் அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், பயம் இல்லாமல் போயிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்றப்ப நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஏன்டா எப்போது எப்படி இருக்குமோ, மழை பெய்யுமோ, இப்போ புயல் அடிக்குதோ, நேற்று மழை பெஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சிருந்துச்சு அன்னைக்கு மழை பெய்யல. நாங்கள் போயிட்டுருக்கும்போது மழை பெஞ்சு அந்த தடங்கள் அந்த ரோட்லாம் நனைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டுருந்தோம். அந்த பார்த்திங்க அப்படின்னா தெரிய ரோடை பார்த்தீங்கன்னா நனைஞ்சிருக்க மாதிரியே இருக்கும், மழை வந்து நின்ற மாதிரி. பட் ஆனால் ரொம்ப மழையெல்லாம் இல்லை, மழை அடித்து ஊற்றி அந்த மாதிரிலாம் எதுவும் ஒரு இது நாங்கள் பார்க்கல. அது பார்த்துருந்தா கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்காக கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். மலைகளை ஃபுல் அண்ட் ஃபுல் மலைகள் தான். எத்தாப்பில் பார்த்தா மலை, சைடில் பார்த்தா மலை, கீழே எட்டி பார்த்தாலும் மலைகள் தான். மலைகளுக்கு நடுவில் ஒரு ட்ராவல் பண்ணுறதுன்றது சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்கும். ஹில் ஸ்டேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி, இல்லை அடிக்கடி போயிட்டு வந்தவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து எப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஹில் ஸ்டேஷனோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஏன்னா அதில் ஓட்டுறதும் உங்களுக்கு வந்து ஒரு புது ஒரு இதுவாக இருக்கும். அது ஏதோ சொல்லுவாங்க, விழிப்புணர்வு, அது இல்லை, புது ஒரு ஏதோ ஒரு சம்திங் என்னவோ சொல்லுவாங்க தமிழில், அனுபவம், புது ஒரு அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த அனுபவத்தை தேடுங்க. நமக்கு என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்லாம் யோசிக்காமைய ஒரு சம்பாதிக்கிறீங்களா, சம்பாதிங்க. பட் இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒருக்க, இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்க, இல்லை ஒரு வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு, வருஷத்துக்கு 3 டைம்
அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எங்கேயாச்சும் ஒரு ட்ரிப்பு முதல்ல போயிட்டு வந்துருங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு. பணம்னு பணத்தை தேடி தயவு செஞ்சு ஓட வேண்டாம். ஒரு ட்ரிப்பு இப்போ போயிட்டு வாங்க, இல்லை வெளியில் கோயில் குளத்துக்கு போகிறத விட்டுட்டு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு எங்கேயாவது வெளியில் ஒரு அவுட்டரில் கொஞ்சம் கிலோமீட்ரு 100 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோட ஒரு அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவு இந்த மாதிரி தான் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். என்னடா வாழ்க்கைன்னு அவங்களும் வெறுத்து போயிடுவாங்க, நம்மளும் என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போயிடுற மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கனால ஏதாவது ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாகவும் புதுசாக ஒரு அனுபவமாகவும் ஏதாவது கற்றுக்கிட்டு வர்ற மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வர்ற மாதிரியாகவும் இருக்கும். இதுக்கு தான் நம்ம வந்து வெளியில் போகணும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக திருப்தியாக இருக்கணும், ஒரு சந்தோஷமாக போயிட்டு வரணும் அப்படின்றக்காக தான். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஃபால்ட்டு பண்ணிடுறாங்க. உங்கள் ஃபேமிலியோட பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மறந்துட்டு ரூல்ஸ் எதுவாக இருந்தாலுமே மறந்துட்டு நீங்கள் வந்து ஹாப்பியாக போயிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை பழங்கள், அரிய வகை காய்கறிகள் இதெல்லாம் அங்கே ஒவ்வொரு ஃபேமஸ் சாக்லேட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு காசு செலவு பண்ணுறதை யோசிக்காமல் செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்க. அதுக்கப்புறம் உங்களோட இது கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். உங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் இன்னும் உங்களோட ஆக்டிவிட்டீஸில் கண்டிப்பாக கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பட்டு ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மூவி பார்க்குறோம், அந்த மூவி மாதிரியே நம்ம ஆக்டராகவே நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு வெளில போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புது அனுபவமாக இருக்கும். என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. இதுதான் கொடைக்கானல், இது மலைகளின் இளவரசி கொடைக்கானல் ரோட் ட்ரிப்பு. இதுக்கப்புறம் நான் வாய்ஸ் வராது, சும்மா ஒரு வீடியோ மாதிரி நான் போட்டுவிட்றேன். என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் @VM Soul 15 Jobs Universe. தேங்க்யூ. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைலை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுத்துங்க. நான் வந்து பெரிய தப்பு பண்ணதுன்னா மொபைலை வந்து சார்ஜ் பண்ணாமல் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். இங்கே உங்களுக்கு வந்து கொடைக்கானலில் அந்த ஹில்ஸ் ஏறுறதை ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுக்கணும் அப்படின்றக்காக வந்து நான் வந்து ஃபோனை வந்து சார்ஜர் போட்டுட்டு பார்த்தா அது வந்து சார்ஜ் ஏறாமல் இருந்துச்சு. சரியாக ப்ளக்கு மாட்டாமல் சார்ஜ் ஏறாமல் இருந்துச்சு. அந்த ஒரு மிஸ்டேக் யாரும் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ஜ் ஆகி தேவைப்படும். பட் ஆனால் அங்கே நெட்டு கிடைக்காது. கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பணத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் போங்க. அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, ஜிபே நம்பி தயவு செஞ்சு போக வேணாம். அது ஒரு சில இடத்துல டவர் அடிக்கும், ஒரு சில இடத்துல டவர் கிடைக்காது. சில இடங்களில் கேஷ் மட்டும்தான் வாங்குவாங்க. ஆன்லைனில் பணம் வாங்க மாட்டாங்க. அதை மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கணுன்றக்காக நான் கண்டிப்பாக எடுத்த ஒரு வீடியோ. அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வீடியோ போட்டுக்கிட்டு அந்த ஃபுல்லாக வீடியோ எடுத்ததை அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன், அது வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால் நான் வந்து வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அந்த அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து வந்துடுச்சு கொடைக்கானல் வந்துடும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கொடைக்கானல் என்றால் வந்து இப்போதைக்கு இந்த ஒரு மலை ஏறும், இந்த ஒரு ஸ்கூல் மாதிரி ஒன்று வரும். அந்த ஸ்கூல் அதாவது ப்ரைவேட் ஸ்கூல் ஒன்று வரும். அந்த ஸ்கூல் தாண்டினா என்னென்னமோ அருவி இதெல்லாம் பேர் காட்டும். அதுக்கு அருவி பேர் இதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா பைன் ஃபாரஸ்ட்டு அந்த ஒரு பேர் எங்கெங்கே போகணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு இதுவாக கரெக்டான ஒரு இதுவாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்துருச்சா, இதுதான் கொடைக்கானலோட என்ட்ரன்ஸு. வீடுகளை இங்கே இருந்து தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். வெல்கம் டு கொடைக்கானல் டு அவர் சேனல். நான் பார்த்துட்டு எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். இதுலேருந்து கொஞ்சம் டிராஃபிக்கும் கொஞ்சம் ஓவராக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. கொடைக்கானல் மலை ஏறி முடிச்சாச்சு ஒரு வழியாக. டிராஃபிக்கு அதெல்லாம் கடந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து எந்தெந்த இடத்துக்கு போகணும் வந்தோம் அப்படின்றத நான் அதை அடிச்சு வீடியோவில் கண்டிப்பாக போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறுவது எப்படி அப்படின்றதாக ஒரு ஐடியாவுக்காக நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். போதும், கட் பண்ணி